இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க புறா வளர்க்காங்கன்னா, அந்த புறா வந்து எப்படி ரொம்ப நேரம் பறக்க வைக்கணுங்கிற பத்தின வீடியோ தான். அத ஏன்டா நம்ம பறக்க வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வைக்கணும். ஒண்ணு புறாவோட நல்லது. இன்னொன்னு வந்து அத பறக்க வைக்கிறதுல கொஞ்சம் நம்ம மைண்டு ரிலாக்ஸா இருக்கும். 2வது வந்து ரேஸ்க்கு வைக்கிறவங்க வந்து அந்த டைமிங்க பக்காவா மெயின்டெயின் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த புறா பறந்தா தான் அந்த அந்த புறாவுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து எப்படியும் தினமும் புறாவ பறக்க வைப்பாங்க. நீங்களும் உங்க புறாவ வந்து கட்டாயம் பறக்க வைங்க. இப்போ நான் வந்து என் புறாவை வந்து அதாவது இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி என் புறாவை வந்து நான் பண்ண முடியாது. பண்ணலாம், கொஞ்சம் டைமிங் எடுக்கும். என்னென்னா நான் என் பழைய கூண்டு வந்து கொடுத்துட்டு புது கூண்டுலேயே என் புறா எல்லாத்தையும் செட் பண்ணதுக்கப்புறம் இந்த நான் சொல்கிற விஷயம் எல்லாமே இதில் செட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் புறாவை வந்து துரத்தணும். எப்படி துரத்தணும்னா, முதல்ல உங்கள் புறாவை நார்மலாக பறக்க விடணும். அதாவது சாதா புறா அந்த சாதாவாக அது ரவுண்ட் அடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு குச்சோ எதையாவது வச்சு புறா பயப்படாத அளவுக்கு அப்படி கீழே இறங்க விடாமல் துரத்துங்க. நார்மலாக ஒரு ஒரு 5 நிமிஷம் பறக்குன்னா, நீங்கள் இப்படி துரத்தச்சில ஒரு 6 நிமிஷம் ஆகலாம், இல்லை ஒரு 7 நிமிஷம் ஆகலாம். போக போக 10 நிமிஷமாக மாறும். அப்படியே ஒரு 5 நிமிஷமா இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு வந்து நான் இப்படி பண்ணதில் கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் வரைக்கும் பறந்துச்சு. ஆனால் நான் இப்போ அதை சரியாக பண்ணுறதில்ல. ஏன்னா நேரம் கிடைக்கிறது இல்லைங்கிறதுனால எனக்கு அதை ஒழுங்காக இப்போ பண்ண முடியல. ஆனால் புது கூண்டு ஃபுல்லாக நான் புது கூண்டில் வந்து எல்லா புறாவும் மாற்றினதுக்கப்புறம் நான் இதை கட்டாயம் ட்ரை பண்ணணும்னு வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ உங்கள் புறாவை வந்து நீங்கள் பறக்க விட்றீங்கன்னா, புறாவுக்கு வந்து இந்த கொழுப்பும்பாங்க. அந்த கொழுப்பு வந்து கரையும். நீங்கள் நார்மலாக புறா வந்து வீட்டிலேயே இருக்குன்னா, அது வந்து முட்டை வந்து ஒழுங்காக போடாது. என் புறா வந்து முந்திலாம் நல்லா ரவுண்ட் அடிக்க போகும். ஆனால் இப்போ வந்து ரவுண்ட் அடிக்கிறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. வெளியே மேய்ச்சலுக்கு போகிறது கிடையாது. சிக்கு பொரிச்சா மட்டும் பக்கத்தில் எங்கேயாவது தோட்டத்துக்கு போய் மேய்ஞ்சிட்டு வந்துடும். ஓகேவா? எனக்கு இருக்கிற மைனஸ் என்னென்னா, இந்த ஒரு சீட்டு தான். அதாவது பக்கத்து வீட்டில் வந்து ஹைட்டு எங்கள் வீட்டை விட ஹைட்டான சீட்டு. அதனால் அங்கே போய் இறங்கிடும். இப்போ நீங்கள் உங்கள் புறாவை வந்து உங்கள் வீட்டில் மட்டுமே இறங்குறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பழக்குங்க. ஓகேவா? இப்போ என் புறா வந்து நார்மலாக என் வீட்டில் தான் இறங்கும். ஆனால் என்னாச்சுன்னா, நான் மேலே நிற்கிறதுனால பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு, அதனால் நீங்கள் வந்து உங்கள் புறா வந்து உங்கள் வீட்டில் தான் இறங்கணுங்கிற மாதிரி செட் பண்ணி வைங்க. 2வது புறா வந்து பறக்க விட்டதுக்கப்புறம் உடனே அந்த இரை போடணும். அப்படின்னா தான் புறாவுக்கு வந்து மைண்டு தெரியும். நம்ம பறந்தால் தான் இவன் இரை போடுவான்னு தெரியும். அதுக்கப்புறம் வந்து கேஜ் ஓப்பன் பண்ணுற டைமிங் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். எப்படின்னா 7 மணிக்கு ஓப்பன் பண்ணுறீங்கன்னா 7 மணிக்கு ஓப்பன் பண்ணணும். சரி, நான் இந்த வாட்டி 7 மணிக்கு பண்ணுறேன், நாளைக்கு 8 மணிக்கு பண்ணுறேன், அடுத்த நாள் 11 மணிக்கு பண்ணுறேங்கிற கதை இருக்கக்கூடாது. ஓகேவா? 7 மணினா 7 மணின்னு பண்ணணும். அப்படின்னா தான் உங்கள் இதை மெயின்டைன் பண்ண முடியும்.